அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ் மிகப்பெரியவன். நான் அல்லாட்ட அழுது அழுது துவா கேட்குறேன், ஆனால் கபூலாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அதை மறந்துடுங்க. அல்லாட்ட நம்ம கேட்குற துவா ஒவ்வொன்றுமே நிச்சயம் கபூலாகும். அல்லாஹ் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடுவான். நமக்கு சரியான நேரத்தில் சரியான அந்த ஒரு துவாவுடைய நம்ம கேட்ட கண்ணீருடைய பலனை நமக்கு கொடுப்பான். நமக்கு நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சோதனையுமே இறைவனால் எழுதப்பட்டது தான். அதே போல் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் இறைவனால் எழுதப்பட்டது தான். நிச்சயம் இறைவனால் எழுதப்பட்டதை தவிர இது மனிதர்களால் ஆனது கிடையாது. அதனால் நிச்சயம் இந்த சோதனையை நீக்கி வச்சு சந்தோஷத்தையும் கொடுத்து நம்மளை வாழ்க்கையில் நிம்மதி கொடுப்பான். இறைவன் மேலே நம்ம முழு நம்பிக்கையோடு இருக்கணும். எல்லாத்தையும் கடந்து போக பழகிக்கிறணும். இறைவன் நம்மளை ஆட்டி படைக்கவும் செய்வான், அதே போல் நம்மளை ஆட வச்சும் பார்ப்பான், அதே மாதிரி நம்மளை கொடுத்து மகிழ்விப்பான். சில சோதனைகளை கொடுத்து வேதனையும் படுத்துவான். ஆனால் எல்லாத்தையும் கடந்து போக நம்ம கற்றுக்கிறணும். இறைவன் தான் படைத்தான், இறைவன் பொறுப்புலையே நம்ம விட்டுருவோம். நல்லதோ கெட்டதோ இறைவன் அறிவான். நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு நல்லதுன்னு எடுத்துக்கிறணும். நல்லது தான். கெட்டது நடந்தால் கூட அதில் ஒரு நல்லது இருக்குது, நன்மை இருக்குது. நிச்சயம் இறைவனுடைய ஆற்றலை புரிந்தவங்க அந்த நம்பிக்கையோடு தான் வாழணும். இறைவன்கிட்ட நம்ம கேட்ட துவா உடனே அந்த துவாவுக்கும் கண்ணீருக்கும் உடனே பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நிச்சயம் பொறுமையாக இருந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நாம் நினைக்கிற நேரத்தில் நம்ம கேட்ட துவாவுக்கு பதில் கிடைக்காட்டாலும் பதில் கொடுக்காட்டாலும் இறைவன் நினைக்கிற நேரத்தில் நமக்கு நிச்சயம் நமக்கு அருள் புரிவார். அதே மாதிரி அவனுடைய திட்டம் யாருனாலையும் முறியடிக்கப்படாது. நம்ம கேட்குற ஒவ்வொரு துவாவுக்கும் நிச்சயம் இறைவன் நல்ல பதில் கொடுப்பாரு. அதே மாதிரி தாமதப்படுத்தினாலும் அதுலேயும் ஒரு நலவு இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்லது தான் இருக்கும், கெட்டது இருக்காது. நிச்சயம் இறைவனால் படைக்கப்பட்டோம், அவனே நம்மளை பாதுகாக்கிறான், அவனே நமக்கு துணையாக இருப்பான். அந்த நம்பிக்கையோடு அவன் படைத்த இறைவனின் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை கடந்து போவோம். இதுவும் கடந்து போகும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.